அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் ஜேஎஸ்வி பிஸ்னஸ் சொல்யூஷன் சார்பாக எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில வாரமாக நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இன்கோட் டேர்ம்ஸ் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிஐஎஃப். சிஐஎஃப்னு சொன்னால் காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். இதை தான் சிஐஎஃப்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸ்போர்ட்டருக்கும் பையருக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்போர்ட்டர் பையருக்கு ஒரு சாம்பிள் அமைச்சிருப்பார், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அமைச்சிருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகே ஆனதுக்கப்புறம் அந்த என்கொயரி, அந்த சாம்பிள் ஆர்டராக கன்வெர்ட் ஆகும். அப்படி அந்த ஆர்டராக கன்வெர்ட் ஆனதும் பையர் எக்ஸ்போர்ட்டர்கிட்ட சொல்லுவார், எனக்கு அந்த மெட்டீரியலை, அந்த ப்ராடக்டை சிஐஎஃப் மெத்தடில் டெலிவரி கொடுங்கன்னு சொல்லுவார். அப்போது அந்த சிஐஎஃப் மெத்தட்னா என்னன்னு எக்ஸ்போர்ட்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஐஎஃப்னு சொல்கிறது, ஒரு எக்ஸ்போர்ட்டர் தன்னோட ப்ராடக்டை பேக் பண்ணி லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி அதை C&F ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், அவங்க கையில் கொடுத்து அவங்க மூலமாக கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சதும் கப்பலில் லோடு ஏற்றி அதை பையரோட போர்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அது வரைக்கும் இருக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்போர்ட்டர் சாரும். ஸோ அதை தான் பையர் சொல்லுவாங்க, இந்த மெட்டீரியலை, இந்த ப்ராடக்டை எனக்கு சிஐஎஃப் மெத்தடில் எனக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போ சிஐஎஃப் மெத்தடில் கொடுக்குறது என்னென்னா, எக்ஸ்போர்ட்டர்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை பையரோட போர்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல என்னென்ன செலவுகள் இருக்குது, அது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸ்போர்ட்டரை ஏற்றுக்கணும். இந்த பையரோட போர்ட்டுக்கு இவரோட மெட்டீரியல் போய் சேர்றது வரைக்கும் அந்த மெட்டீரியலுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த மெட்டீரியலில் கெட்டு போகக்கூடாது, எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த எக்ஸ்போர்ட்டரோட கடமை. ஸோ அதுக்கு இந்த சிஐஎஃப்பில் அவர் ஃப்ரைட் சார்ஜஸ் பண்ணணும், மரைன் இன்சூரன்ஸும் எடுக்கணும். மெயினாக இந்த சிஐஎஃப்பில் மரைன் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இது எக்ஸ்போர்ட்டரை தான் சாரும். அதனால தான் இதை சிஐஎஃப்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்டர் தன்னோட மெட்டீரியலை பையரோட போர்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் உள்ள ரெஸ்பான்ஸ் முழுவதும் எக்ஸ்போர்ட்டரை சாரும். இதை தான் சிஐஎஃப்னு சொல்கிறது. இந்த சிங்கிறது காஸ்ட், ஐங்கிறது இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்ங்கிறது ஃப்ரைட். ஸோ பொருளை இவர் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், அதை ப்ராடக்ட் ரெடி பண்ணணும், அப்புறம் அந்த பொருளை பையரோட போர்ட்டுக்கு கொண்டு போகிற ஃப்ரைட் சார்ஜஸும் இவர் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸையும் இந்த எக்ஸ்போர்ட்டர் தான் பே பண்ணணும். ஸோ இது மொத்தமாக இது எல்லாத்தையுமே அவங்க அந்த இன்வாய்ஸில் கவர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் சிஐஎஃப்.